Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா thumbnail வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெயினா கேர்ள்ஸ்க்கு grooming டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். அது எனக்கு ரொம்ப மோட்டிவாவும் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, உங்களுக்கு தேவைப்படுற 10 க்ரூமிங் டிப்ஸை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இது எல்லாமே நானா கத்துக்கிட்டது தான். கண்டிப்பா இது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர் ரொட்டீன் பேசிக்கா உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். மெயினா வந்து ஒரு ஆலோவேரா ஜெல்லை நீங்க எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் கட்டி இருக்கும்ல, அதுவும் பேசிக்கா உங்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்லா மூவ் ஆன் பண்ண வச்சு பிம்பிள், ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வைக்கும் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட் பெரிய பெரிய பொருள் தான் வாங்கி தான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களால முடிஞ்ச எந்த பொருள் முடியுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பொறுத்து. ஸ்கின் கேருங்கிறது மேக்கப்ல சேரவே சேராது. அது உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பொருள் தான், அவ்வளவுதான். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் பிரீத் கண்ட்ரோல். அதாவது நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறீங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸ்கூல் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து வேற ஒருத்தவங்கள பார்க்க போறீங்க. அப்போ அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட பிரீத் அதாவது வாயில இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுங்கிறது கொஞ்சம் பிளசண்டா இருக்கணும். ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அடுத்து வந்து பேசவே கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ அதை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு 2 டைம் நீங்க வந்து எப்படியுமே ப்ரஷ் பண்ணிருங்க. கண்டிப்பா மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் புல் அவுட் பண்ணலாம். அதாவது நல்லெண்ணெய் வந்து வாயில ஊத்திட்டு நல்லா கொப்பளிச்சு துப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேர்ட் ஸ்மெல்லுங்கிறது கண்ட்ரோல் ஆகும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனலுக்கு மேக்கப் போடுறது. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஓவர் மேக்கப் பண்ணாம அழகா பிளசண்டா இருக்கணும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கணும். அந்த மாதிரி மேக்கப் இருக்கிறத கொஞ்சம் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஐலைனர் போடலாம், பட் உங்களோட கண்ணை பொறுத்து தான் அந்த ஐலைனரோட அளவுங்கிறது இருக்கும். உங்களுக்கு பெரிய கண்ணு அப்படின்னா நீங்க சிம்பிளா போட்டாலே போதுமானது. அதை விட்டுட்டு நானே எல்லாருமே போடுவேன் அப்படின்னா உங்களோட கண்ணு வந்து அப்படி கதக்களி ஆடுற மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அதனால சொல்றேன், உங்களோட கண்ணு குட்டி கண்ணு, என்ன மாதிரி குட்டி கண்ணு அப்படின்னா நீங்க விங் போட்டுக்கலாம், என்னனாலுமே பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அப்போ உங்களோட லுக்குங்கிறது ரொம்ப அழகா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும். அதை மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடுங்கிறது நான் புது ட்ரெஸ் வாங்கி போட்டாதான் உண்டு அப்படிங்கறதுலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மிஸ்பேட்ச் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஒரு பிளைன் டாப் எடுத்தீங்கன்னா 2 லெகின் இருக்குன்னா அந்த 2 லெகினையுமே மாத்தி போடுற மாதிரி நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நீங்க எடுக்கலாம். மேபி இது வந்து கலர் ட்ரெஸ் காலேஜுக்கு போட்டுவாங்களா அவங்களுக்கு தான் சொல்றேன். யூனிஃபார்ம்னா நீங்க இந்த யூனிஃபார்மையும் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி, அதாவது துவைச்சி அயன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீட்டா போட்டு போங்க. அது பாக்குறவங்களுக்கு ஒரு லுக் அழகா இருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிம் யுவர் நெயில்ஸ். நெயில வந்து அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கணும். அதுல அழுக்கு இருந்துச்சு அப்படி நெயில பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இது என்ன அழுக்கா வச்சிருக்கா, இவகிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது, இவ எப்படி சாப்பிடுவா அப்படின்னு அவங்க உங்களை பத்தி திங்க் பண்ணதை ஓவரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட நெயில நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு வந்து நெயில் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஈக்குவலா எல்லா நகத்தையுமே ஈக்குவலா வச்சுட்டு அண்ட் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். பேசிக்கா நெயில் பாலிஷ்ங்கிறது ரொம்ப அடிக்கிற கலரா இல்லாம நீங்க காலேஜ் போயிட்டீங்க கொஞ்சம் நியூட்ரலா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அண்ட் 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேர்
கேர் ரொட்டீன். ஹேருக்கு வந்து கேர் பண்றதுதான் பேசிக்கா. அதுதான் நீங்க ஹேரை வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சிருக்கு, ரொம்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு போகாம பேசிக்கா ஓரளவு நார்மலா பின்ற அளவுக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டாலே போதும். அண்ட் உச்சி எடுக்கிறதுல உங்களோட விருப்பம் தான். நீங்க டெய்லி ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ணாம புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாதான் அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகுமா நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடாதீங்க. அடுத்தவங்க, அதாவது அடுத்தவங்கன்னு சொல்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க பார்த்துட்டு உனக்கு இது செட் ஆகும்டி செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பொறுத்து நீங்க அந்த ஹேர் ஸ்டைல் திரும்ப பண்ணலாமா வேண்டாமாங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஹேருக்கு வந்து கேர் பண்றதுக்கு ஒரு கண்டிஷனர் ஆர் ஷாம்பு ரெண்டுமே ஒரே கம்பெனி, அதாவது ஒரே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா செட்டில் ஆகிக்கூடும் உங்க ஹேர்ல. கண்டிஷனருங்கிறது ரொம்ப ஃப்ரிஸியா ஆகாம உங்க ஹேரை வந்து நல்லா சாஃப்டா அழகா வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்றோம். மெயினா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் வைக்கிறது மெயின். ஆயில் வைக்காம நிறைய பேருக்கு முடி தெரிச்சு போறத நம்மளே பார்த்திருப்போம். அது மெயின் ரீசன் ஆயில் இல்லாம தண்ணி ரொம்ப குடிக்காம இருக்கனால தான் அப்படி ஆகுது. மெயினா நல்லா தண்ணி குடிங்க, அதுக்கப்புறமா ஆயில் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து ஸ்மெல் குட். நம்ம வந்து ஒரு பெர்ஃப்யூம் தான், உங்க பட்ஜெட்ல ஒரு பெர்ஃப்யூம் வேணுமா நீங்க வாங்கிக்கோங்க. அந்த பெர்ஃப்யூமை கண்டிப்பா மறக்காம அடிச்சுட்டு போங்க. எதுக்காகன்னா உங்ககிட்ட ஒருத்தவங்க பேச வராங்கும் போது ஸ்வெட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து பேசவே வாய்ப்பே இருக்காது. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்னே மட்டும் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க, அவங்க மேல ஸ்மெல் வந்தா நம்ம அந்த இடத்துல போய் பேசுவோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. இதான் பேசிக்கான ரோல். எல்லாத்தையுமே அவங்க பாயிண்ட் அவுட்டா நம்மள வச்சு பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. பெர்ஃப்யூம் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. 8th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வேக வேகமா சாப்பிடுறது அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பேசிக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா சாப்பிட முடியுமோ, இல்ல நீட்டா நடக்க முடியுமோ, இல்ல நீட்டா ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப நீட்டா பயன்படுத்து. எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடும் போது நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிடணும், இல்ல நீட்டா சாப்பிடணும், சிந்தாம சாப்பிடணுங்கிறத மைண்ட் செட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 9th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச். எதுக்காக அந்த ஸ்பீச் சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அழகா சிரிச்ச முகத்தோட பேசுங்க. அப்பனாதான் அவங்க கிட்ட பேசுவாங்க. நம்மளாம் நமக்கு யாருக்கும் செட் ஆகாதுப்பா, நம்மளாம் அவங்ககிட்ட போய் இப்ப ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புது சர்க்கிள்ங்கிறது வரவே செய்யாது. நல்லா சிரிச்ச முகத்தோட எப்பவுமே இருங்க. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா பேச முடியுமோ வார்த்தைகளை திருத்தி நிறுத்தி அழகா பேசுங்க. யோசிச்சு பேசுங்க. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எப்பவுமே பேசிடாதீங்க. ஓகே கைஸ், 10th பாயிண்ட் பார்க்கலாமா? பாயிண்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ்ங்கிறது உங்களோட ட்ரெஸ் கோட பொறுத்து தான். நீங்க ஒருவேளை வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன கம்மல் ஆர் செயின் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்க நார்மலா சுடிதார் போடுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜிம்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்னோட சஜஷன் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆக்சசரிஸ் பிடிக்குமோ ஓவரா போடக்கூடாது. ஒரு ரிங் பிடிக்கும், இல்ல மெயினா எப்பவுமே ரிங் போட்டிருக்கீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். அது போக உங்களுக்கு அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி குட்டி குட்டி ஜிம்கினாலும் நீங்க போட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். மொத்தத்துல நம்ம என்ன பண்றோம், பேசிக்கா எல்லாருக்கும் மொத்தத்துல நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்காக குட்டி குட்டி பொருள் நம்ம வாங்கி வைக்கிறது தப்பே கிடையாது. இந்த 10 க்ரூமிங் டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். அண்ட் இதுல பார்ட் 2 இருக்கு. பார்ட் 2 தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, நம்ம பார்ட் 2 ரெடி பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அப்பனாதான் அவங்களும் க்ரூம் ஆவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? டடா.